ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த அற்புதமான மே மாதத்திற்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா வேற இன்னும் சில காரியம் இருக்கு, அதான் அர்த்தம். விடுதலையும் உண்டு அப்படின்னா இன்னும் சில காரியங்கள் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு ஆவியானவரின் ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை விடுதலைக்காக மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. விடுதலை தான் இல்லை, அவருடைய ஆளுகையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆள் தத்துவத்தை ஒரு கிறிஸ்தவன் சரியாக புரிந்து கொண்டால் அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏதோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவத்தில் ஒருவர், ஏதோ ஆவியானவர் அப்படின்னு நாம் நினச்சிட்டோம்னா அதில் நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர், ஒரு பேர்சன். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் உயிர் வாழ்கிற நாட்களிலே அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் அவதரித்த போது அவர் அண்டை வந்தவர்களை யாரையும் அவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம், அவர் கடந்து போன பாதையெல்லாம் விடுதலை. அவர் எங்கே திரும்புகிறாரோ அங்கே ஒரு அற்புத காற்றை மக்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த சூழலில் ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறாரோ அங்கே ஒரு ஜீவன், அங்கே ஒரு அற்புதம், அங்கே ஒரு சமாதானம், அங்கே ஒரு ஆசீர்வாதம். அப்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிற எல்லா இடத்திலும் ஒரு விடுதலையின் ஊழியத்தை, ஒரு அற்புத ஊழியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே பவுலடியாரும் எழுதுகிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் உலாவி வந்த காலங்களில் ஏற்பட்ட அதே விடுதலை இந்த ஆவிக்குரிய காலங்களில் இப்போது நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலும் உண்டு. இந்த கடைசி காலத்திலும் ஆவியானவரின் ஆளுகை உண்டு என்பதை அங்கே பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த வார்த்தை எதற்காக இங்கே எழுதப்படுகிறது என்று சொல்லும்போது 2 விதமான காலங்களையும் 2 விதமான ஊழியங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். வாசிக்க கேட்கலாம். 8வது வசனம் 3:8. 2 கொரிந்தியர் 3:8. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம், ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம், அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும், எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். பிரியமானவர்களே, 2 ஊழியங்களை தேவனுடைய மனுஷன் கோடிட்டு காட்டுகிறார். ஒன்று ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியன்றார். இன்னொன்று ஆவிக்குரிய ஊழியம் என்று பெயர் வைக்கிறார். மறுபடியும் தியானிக்கலாம். ஒளிந்து போகிற மகிமையுள்ள ஊழியம், அடுத்து ஆவிக்குரிய ஊழியம். இந்த 2 ஊழியத்தினுடைய ஒரு கம்பரேஷன், ஒரு ஒப்பிடுதலை நாம் இங்கே பார்க்கலாம். அந்த ஒளிந்து போகிற மகிமையுள்ள ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? மகிமையுள்ளதா இருந்தால் ஒளிந்து போகிற
மகிமையுள்ள அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஊழியமே மகிமையாத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பழைய ஏற்பாட்டு கால ஊழியங்களை நாம் அவ்வளவாய் அலட்சியப்படுத்தி விட முடியாது. அதிலே மகிமை இருக்கிறது, அதிலே ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்து ஊழியங்களை நாம் விசுவாசித்து அதன்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எலியாவை போல பயன்படுத்தும், எலிசாவை போல பயன்படுத்தும் கேட்குறோம், தப்பு இல்லை. என்ன ஆண்டவரே, எனக்கு எலியாவை போல எலிசாவை போல கண்களை திறந்தருளும் கேட்குறோம், தப்பு இல்லை. யோசுவா போல அற்புதங்கள் செய்யணும், மோசையை போல அற்புதங்கள் செய்யணும் கேட்குற தப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை போல நாம் மாறணுங்கிறது தவறல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஊழியம் அது ஒளிந்து போகிற ஊழியம், அது முடிந்து போன ஊழியம். அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையுள்ளதாக இருந்தால் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமாக இருக்குன்றார். ஆவிக்குரிய ஊழியம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாய் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஒப்பீடை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். என்ன ஊழியமா? ஆமாம், ஏனென்றால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். சட்டத்தின்படி வாழாவிடில், தெய்வ சித்தத்தின்படி வாழாவிடில் அழிவுகளும் ஆக்கினைகளும். அதைத்தான் 9வது வசனத்தில் சொல்லப்படுது. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அவ்வளவு மகிமையாக இருக்கு. அப்படியானால் நீதியை கொடுக்கிற ஊழியம் இன்னும் எவ்வளவு அதிக மகிமையாய் இருக்கும். அல்லேலூயா. நாம் செய்து வருகிற ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, நீதியை கொடுக்கிற ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதியை கொடுக்கிற ஊழியம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஊழியம் என்ன ஊழியம் சொல்லுங்க? நீதியின் ஊழியம். மோசேயினுடைய காலத்தினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். வேதம் சொல்லுகிறபடி நடக்காவிடில் மரணம், வேதம் சொல்லுகிறபடி வாழாவிடில் தண்டனை. வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு நிகராக, தேவனுடைய கற்பனைகளுக்கு நிகராக ஒருவன் வாழ்வானையானால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆக்கினைகளும் கோபாக்கினைகளும் தண்டனைகளும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது நீதியுள்ள ஊழியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியுள்ள ஊழியம்னா கண்டுக்கிடாத ஊழியம் இல்லை. ஒருவேளை அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கண்டுக்கிடவே மாட்டார், எப்படியும் வாழலாம், அதுதான் நீதி உள்ள ஊழியம். அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுக்கிற ஊழியத்திற்கு பெயர் நீதி உள்ள ஊழியம். என்ன ஊழியம் சொல்லுங்க? நீதி உள்ள ஊழியம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன் மகிமைப்பட்டதல்ல. இந்த புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்தின் மகிமைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு ஊழியங்கள் மகிமைப்பட்டதல்ல. அப்போ கிறிஸ்துவானவர் இந்த புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையில் செயல்படுகிற ஊழியத்தை மகிமையின் ஊழியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன ஊழியமா? மகிமையின் ஊழியம். எனவே 12வது சொல்றார், நாங்கள் இப்படிப்பட்ட மகிமை நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செய்கிறபடியினால் அதிக நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கிறோம். ப்ளீஸ், நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை அங்கத்தினர்களாகிய நாமளும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையினுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். ஆமாம், பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் எத்தனையோ தண்டனைகளும் கோபாக்கினைகளும் நடந்த போதிலும் அதில் ஜீவன் பிறப்பிக்கப்படவில்லை. தண்டனை என்பது ஜீவனை பிறப்பிக்காது, மாறாக தேவனுடைய இரக்கத்தினால் ஏற்படுகிற கிருபையும் மன்னிப்பும் ஜீவனை கொடுக்கிறது. அதனால் பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? 14வது வசனத்தில் அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள் வாசிக்கும் போது முக்காடை போட்டுக்கொண்டு வாசிப்பார்கள். ஏனென்றால்
அந்த முக்காடு போடுவது எதற்காக என்றால், அங்கே தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய கற்பனைக்கு மக்கள் நடக்காத பட்சத்தில் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே இவனுக்கு என்னத்தை வாசித்தாலும் மனம் திரும்ப மாட்டாமா, எதை போதித்தாலும் மனம் திரும்பாத மக்களாய் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்கிற பாரத்துடன் அங்கே முக்காடு போடப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து அந்த முக்காட்டை நீக்கினார். முக்காடு என்பது அவமானத்தை குறிக்கிறது. முக்காடு என்பது நிந்தையை குறிக்கிறது. முக்காடிட்டு போட்டு வருகிறவர்கள் தலையில் தோளில் துண்டு போட்டு அது வீரம். அதே நேரம் அந்த துண்டை தூக்கி தலையில் போட்டு வந்தால் சோகம். அப்படியாக பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்தை பார்க்கலும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதைத்தான் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு கடைசியாக 17 வந்து முடிக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். ஒருவேளை புதிய ஏற்பாடுன்னு வேற யாரையும் நினைச்சிடாதீங்க. புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நாயகன் அல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு புது கடவுள் அல்ல. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்றோம்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரும் அவர் தான், இயேசுவும் அவர் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்போ அந்த கர்த்தர் தான் ஆவியானவர். அந்த கர்த்தர் தான் ஆவியானவர். 3 கடவுள் அல்ல, ஒரே தேவன். 3 காலகட்டங்களில் அவர் நமக்காக செயல்படுகிறார். அதுதான் நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் அல்ல, மூவரும் ஒருவரே. அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். இதில் எந்த தளர்வு இருக்கக்கூடாது, எந்த மாற்று கருத்து இல்லை. திரித்துவத்தை உறுதியாய் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த கர்த்தர் தான் ஆவியானவராய் இன்றும் நம்மத்தில செயல்படுகிறார். அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மத்தில ஆவியானவராக செயல்படுகிறார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் மகிமையுள்ளதாக இருக்குமையானால் இந்த புதிய ஏற்பாட்டு கால ஊழியம் அதிக மகிமையாக இருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் சில இடங்களில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழாத பட்சத்தில் தண்டனைகளும் அழிவுகளும் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்த போது வாதை உண்டாயிற்று. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது பூமி பிளக்கப்படுகிறது. இன்னும் கானானை விசுவாசிக்காமல் உள்ளே போனவர்கள் துரத்தப்படுகிறார்கள். இன்னும் பல இடங்களில் அழிவுகளும் சங்காரங்களும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அதைவிட மேலான வல்லமை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய மகிமையை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு மகிமை மேலான ஒரு வல்லமை. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய அற்புதங்கள், ஆவியானவருடைய செயல்பாடுகள் பழைய ஏற்பாட்டை விட அதிகம். பழைய ஏற்பாட்டில் அங்கே இருதய கடினப்பட்டது. அடிச்சும் மனம் திரும்பலை, அழிவு வந்தும் மனம் திரும்பலை. எத்தனையோ அழிவுகள் வருகிறது, ஆனாலும் அவங்க மனம் திரும்பினதாக பைபிளை நம்ம பார்க்க முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய காலங்களில் சில சிக்ஷைகளை இயேசு கொடுத்தாலும் அப்போஸ்தலர் நடபடிகளில் சில சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுத்தார். உதாரணமாக அனனியா சப்பீரால் யாருக்கு விரோதமாய் பொய் சொல்ல துணிந்தார்கள்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய். பேதுரு சொல்றார், என்கிட்டயே பொய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல துணிந்தது என்னன்றாரு. ஸோ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால இங்கேயும் ஒரு பயங்கரமான சிக்ஷை ஏற்படுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிலிருந்து சபையில் ஒரு பெரிய பயங்கரம் உண்டாயிற்றாம். ஜனங்கள் அப்போஸ்தலர் சபையில் சேர பயந்தார்கள். சேர்ந்தா ஒழுங்கா இருக்கணும்டா, இல்லைன்னா சேரக்கூடாதுடா. ரட்சிக்கப்பட்டா ஒழுங்கா இருக்கணும்டா, இல்லைன்னா ரட்சிக்கப்படக்கூடாதுடான்னு வெளியே போனாங்க. பயம் உண்டாயிற்று. இன்னும் பல இடங்களில் அப்போஸ்தலர்களால் நடைபெற்ற அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடைபெற்ற அடையாளங்கள் சபைக்கு விருத்தியை கொண்டு வந்தது. சபை என்ன செய்தது சொல்லுங்க? விருத்தி அடைந்தது. மந்திரவாதிய பேதுரு சபிக்கிறான். ஆமா, மந்திரவாதியா இருந்து மனம் திரும்பினான். பிலிப்பு மூலமாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 8 மனம் திரும்பினான். ஒரு மந்திரவாதி மனம் திரும்பிட்டான், சபைக்கு வந்துட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான்.
நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பேதுரு அந்த சபைக்கு போறாரு. அங்கே ஒரு பரிசுத்தாவி பெருவிழா நடக்குது. ஆமாம், நம்ம சர்ச்சில் எப்படி 18-19 பரிசுத்தாவிக்காக ஜெபிக்க நினைக்கிறோமோ அதே போல் அங்கே ஒரு ஜெப கூட்டத்தை பேதுரு நடத்துகிறார். யாரெல்லாம் அபிஷேகம் பெறல எந்திரிங்கிறாரு. எல்லார் மேலேயும் கை வைக்கிறார். அபிஷேகம் இறங்குது. ஆமாம், பயங்கர அபிஷேகம் இறங்குது. உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், கொஞ்சம் ரூபாயை கொண்டுட்டு வரான் பேதுருட்ட. ஐயா, இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்க. நான் யார் மேலே சொல்லுங்க கையை வைக்கணும், அவங்களுக்கு என்ன இறங்கணும், வல்லம் இறங்கணும்னா. என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு சாபங்கள் கடந்து வருகிறது. ஒருவேளை பழைய ஏற்பாடு சாபம், புதிய ஏற்பாடு பூரா மன்னிப்பு நினச்சிடக்கூடாது. இங்கேயும் சிக்ஷைகளும் சொல்லுங்க தேவனுக்கு விரோதமாய் ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்பும்போது சில கடிந்து கொள்ளுதல்களும் சில கடினங்களும் சில தண்டனைகளும் வரத்தான் செய்யுது. ஆனால் என்ன நடக்குது, அவன் மனம் திரும்பினான். ஐயா, எனக்காக மன்னிப்பு கேளுங்க, எனக்காக என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. அது மாத்திரம் இல்லை, சபையில் ஒரு மாபெரும் ரிவைவல், மாபெரும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையில் ஆவியானவர் டம்மியாக அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வளவளன்னு பேசுறதுக்கு நாவலை மட்டும் வந்து அமரலை. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வான். அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வான். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே சொல்லப்படுத கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலையும் உண்டுன்னா வேற என்ன நிறைய இருக்குன்னு அர்த்தம். வேற என்ன நிறைய இருக்குன்னா, நம்மளை தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நடத்துகிறார். நம்மளை ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி நடத்துவார். ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய ரட்சிப்பு பலனடைகிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பரலோகத்திற்கென்று முத்திரிக்கப்படுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் இங்கே பவுல் சொல்லாமல் விடுதலையும் உண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ரோமரில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் வருவதினால் நமக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன, ஆவியானவரை அனுபவிப்பதினால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன, ஆவியானவரோடு இணைந்து நடப்பதினால் நமக்கு ஏற்படுகிற சுபாவ மாற்றங்கள் என்ன. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய இருதயங்கள் திடனடைகிறது, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபம் பலனடைகிறது. நாம் ஆவிக்குள் ஜெபிக்கும் போது ரகசியங்களை பேசுகிறோம், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம், தூதர்களின் பாஷைகளை பேசுகிறோம். இதையெல்லாம் பல இடங்களில் பவுல் எழுதுனதுனால தான் இது மட்டும் கிடையாது. சொல்லுங்க, பாஷை பேசுறதுக்கோ வியாக்கியானம் பண்ணுறதுக்கோ தீர்க்க தரிசன வரங்கள் உரைப்புறதுக்கோ மட்டும் போதாது. ஆவியானவர் அதை மட்டும் செய்கிறதில்லை, அவர் விடுதலையும் கொடுப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?